ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு HSA Black. இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இது தெரிஞ்சிருக்காது நாங்கள் எங்கே நிற்கிறோம்ண்டு அந்த பேக்ரவுண்ட் தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பு வந்து முந்தின நாள் நைட் வந்தாங்க. ஒரு முக்கிய தேவை எல்லாமே முடிய விட்டு சொன்னால் நல்ல மாதம் பேசணும் இல்லாட்டி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்த சொல்லுவோமா விடுவோமான்னு நாங்கள் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது நல்லதான். பட் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிச்சுட்டு சொல்லிக்க தான் உங்களுக்கு எப்போயுமே வந்து தான் சொல்கிறோம். நான் உங்களுக்கு செய்து முடிச்சுட்டு சொல்லிக்க தான் உண்மையாக வந்து அந்த விஷயம் ஒரு நல்ல இதாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இப்போ வரைக்கும் யோசிச்சு கொண்டிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னால் நல்லமா இல்லாட்டி கடைசியாக சொன்னால் உங்களுக்கு இதாக இருக்குமா அப்படின்னு இப்போ வரைக்கும் யோசிச்சு கொண்டிருக்கேன். சரி யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான அலுவலாக தான் நாங்கள் கொழும்பு வந்தனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து 5ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மி இன்றைக்கு என்ன நாள்னு சொன்னான் 2ஆம் நாள் அஸ்மியே மறந்து போய் நிற்கிறப்பா இப்போ தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே மறந்துட்டோம். இன்றைக்கு வந்து என் டைம் சுபேஷன் டைம் வந்து திருமண நாள் உண்டு. 2 பேருமே வீட்டை விட்டு போன நாள் அதான் திருமண நாள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து 5ஆம் மாதம் 2ஆம் தேதி இண்டியோட வந்து 8 வருஷம் ஆயிட்டு. 8 வருஷம் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுதுன்னு சொல்லணும். அஸ்மிக்கு வந்து 7 வயசு, எங்களுக்கு வந்து திருமணமாகி 8 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஏதோ 8 மாதம் மாதிரி கிடக்கு. ஏதோ இப்போ தான் எல்லாம் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்கிடையில எல்லாம் நடந்து 8ஆவது வருஷம் வந்து இப்போ நிற்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்களே மறந்துட்டோம். சுவேஷன் மறந்துட்டு நான் வந்து 2-3 நாளைக்கு முதல் ஞாபகம் வச்சிருந்தேன். நான் மறந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கு விடிய ஒலிம்பி தான் ஞாபகம் வந்து அப்புறம் 9-10 மணி இருக்கும். நாங்கள் இங்கே ஒலிம்பிக்க வந்து ஞாபகம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி 2 பேரும் மாறி விஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நேரம் 12 மணி ஆகுது. ஒலிம்பி குளிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சின்ன ஒரு ஷாப்பிங் அதாவது வந்து உடுப்பு ஏதாவது எடுத்துகிட்டு ரஞ்சனுக்கு போய் உடுப்பு ஆளுக்கு ஒரு ஷோடி உடுப்பு எடுத்துட்டு பெரிய லெவலில் இல்லை, வீட்டை நின்றா சமைச்சு சாப்பிட்ருப்போம், மற்றபடி பெருசாக இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வடிவாக போய் எங்கே போய் சாப்பிடணும், எங்கேயாவது போய் வடிவாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ஷாப்பிங் இன்றைக்கு திருமண நாளுண்டு குடும்பமாக அதாவது வந்து 3 பேருமே செய்துட்டு வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகணும் ஆர்பிக்கோ ஃபுட் சிட்டிக்காவா போகிறதுக்கு நிற்கிறேன். ஓகே வாங்க நாங்கள் வந்து சுபேஷனோட போவோம். வாங்க சுபேஷன் காட்டுங்க, உங்களையும் காட்டுங்க செல்ஃபியில். இப்படி 3 பேரையும் முண்டா காட்டுங்க. பூவை காட்டி நிற்கிறீங்க. ஓகே உங்களை காட்டினீங்களே இஞ்சால திருப்பி வாங்க காட்டுங்க. ஓகே காட்டுங்கண்டா போங்கண்டா வர தெரியுறமா. ஓகே சரி 3 பேரும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போய் ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல விடியலேருந்து சாப்பிடல தேத்தனி குடிக்கல ஒன்றும் குடிக்கல. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விடிய சாப்பாடை முடிப்பேன். விடிய சாப்பாடையா மதிய சாப்பாடையா ஒரே அடியாக முடிப்போம்ன்ட்டு தெரியாமல் கிடக்கு. லோயினா வரண்டா இப்போ அண்ணா இன்றைக்கி வேலை வாரண்டு சொன்னவன் பிறகு இப்போ கால் பண்ண ஆன்சர் இல்லை. பார்ப்போம். நாங்கள் இப்படியே போய் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம். ஏதாவது முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சின்ன ஷாப்பிங்கு போயிட்டு வருவோம். ஓகே சுவேசன் ஓகே வாங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஃபோட்டோனி வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து இந்த 2018ஆம் ஆண்டு வெட்டிங் பண்ணதுலேருந்து அப்படியே காய்ச்சி அனுபவம் 2018ஆம் ஆண்டு வெட்டிங் பண்ணான். 2018ஆம் ஆண்டுலேருந்து 2018ஆம் ஆண்டு எடுத்த ஃபோட்டோ 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 வரைக்கும் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. விஷ் பண்ண எல்லாருக்குமே உண்மையாக வந்து நன்றி. அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பார்க்க சரியான சிரிப்பாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றோம் அந்த ஃபோட்டோவை. சரியா சேசன் அந்த டேட்டை போட்டு ஆட் பண்ணி விடுவோம். என்னன்னாலும் பெரிய அளவில் வித்தியாசம் தெரியல. சுயேசனை பார்க்க தான் ஏதோ என்னன்னு சொல்கிறது சின்ன ஆள் மாதிரி கிடக்கு. ஓகே நாங்கள் வந்து வீடியோ போய் சொன்னீங்களோ நீங்கள் நல்லா ஞாபகம் வரும். ஓகே இப்போ போவோம் வாங்கண்ணே போய் சாப்பிடுவோம். ஃபேமிலி இன்றைக்கு தான் என்னென்னு சொல்கிறோம். இந்தியாவிலேயும் வந்து 3 பேரும் இங்கே வந்து 3 பேரும் வளமே அங்கே எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் அப்படியே குடும்பத்தோடு எல்லாமே வந்து என்னென்றாலும் செய்வோம். இங்கேயும் போனால் மட்டும் தனியாக இப்படி 3 பேரும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். எங்களோட திருமண நாளை வந்து தனியாக நான் சுவேசன் அஸ்மி இவ்வளோ பேருமே வந்து போய் ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரதாக இருக்கும். ஓகே வாங்க போவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். எங்கேண்டா ஏர்போர்ட் சிட்டிக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுவோம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஃபேமிலி ரெஸ்ட் இதில் எத்தனை வெரைட்டி இருக்குது. நாங்கள் எதை ஆர்டர் பண்ணுறது நல்ல வெக்கியாக தான் கிடக்கு. என்ன செய்வோம்
உண்மையாக தண்ணில் அங்கால சைடில் ஃபேன் இருக்கிற இடத்துல ஸ்டார்டட் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அஸ்மி உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, சிக்கன் லாலிபாப் இருக்குது. சாப்பிட மாட்டேங்குமா? சரி பிரச்சனை இல்லை, ஒரு வாங்கி கொடுப்போம். இது பண்ணுங்க, ஏன்னா அந்த கேஜியில் 65 மாதிரி மட்டும் இருக்குது. சரி பிள்ளை சிக்கன் லோலி அதுவும் வாங்குவோம். சிக்கன் லாலிபாப் இன்றைக்கு வாங்கி கொடுப்போம். வேணும்னு சொன்னால் கேட்குது. அதோட இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே அப்படின்னாலும் வாங்கி கொடுப்போம். என்ன சிங்கா நான் நண்டு லாலிபாப் கேட்டால் வாங்கி தரல. இப்போ நான் சிக்கன் லாலிபாப் சாப்பிட போகிறேன். லாலிபாப் வாங்கி தரேன். சீஸ் சிக்கன் ஷோலி இருக்குது. மற்ற வந்து சலட் என்ன சலட் ஃப்ளூட்டா அது ஒரு வெரைட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு காட்டல. அது என்ன வேணும் சொல்லுங்கள். ரைஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது. பிரியாணி வேணும் எனக்கு. பிரியாணி சொல்லுங்களேன். ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், கொத்து ரொட்டி, நாசிக் எடுக்கலாமாக்கா? நாசிக் ஃப்ரைட் ரைஸ். லாலிபாப் இருக்கா? சிக்கன் லாலிபாப் சிக்கன் லாலிபாப் வந்து 1 o'clock போகிறாங்க. 65 என்ன 1 o'clock? ஏன்னா செஃப் வரும். போயிட்டு 1 மணிக்கு கூட வரும். சாப்பிட்டா உங்களுக்கு நாசி எடுக்கலாம். நாசிக் எடுக்கலாமா? அப்போ என்ன சிக்கன் லாலிபாப் இல்லையா? இப்போ சொன்னது தானே செஃப் வரணுமா? அப்போ பிள்ளைய பின்னேரம் போல் கூட்டிகிட்டு வரேன் சிக்கன் லாலிபாப் சாப்பிட. சரியா? சாப்பிட்டுட்டு ரெடியாக வீட்டை போவோம். ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு நல்ல வெள்ளை ரைஸ், சிக்கன் ரைஸ் தான் பின்னேரம் வந்து வழியாக சாப்பிடுவோம். இப்போ என்னது கூலாக கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்ல போகிறேன். மொஜிட்டோ குடிக்கல. ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், பப்பாயா இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. அங்கே நான் சொன்னான் அவக்கோடா இருக்குது, மில்க் ஷேக், வெனிலா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அவக்கோடா ஃபைன். எனக்கு 2 பேருக்குமா வாட்டர்மெலன் எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தாங்க. திஸ் ஒன் பெப்சி. மேங்கோ லெஸ்ஸி, பனானா நெஸ்ஸி எல்லாம் இருக்குது. கஸ்மி பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறது? வாட்டர்மெலன் ஜூஸா? ஓகே, எனக்கு மேங்கோ ஜூஸ். ஓகே, மேங்கோ ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் இல்லை, பப்பாயா, மேங்கோ, லைம், அது மில்க் ஷேக். மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், சாக்லேட். ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம். வரட்டும், சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு பிளேட் தந்திருக்காங்க, கரண்டி தந்திருக்காங்க, ஸ்பூன். இது எங்களுக்கு இது சுதேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணது என்னங்க? ஒரு ஸ்பூன் சாப்பாடு எடுக்குது. இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு சொன்னால் சிக்கன் ரைஸ், ஒயிட் கலரில் வேறு நசியாக தான் கூட சாப்பிட்றது. அதை உண்டு. மற்ற நாசிக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். மற்றது நான் அன்னாசி ஆர்டர் பண்ணேன். நாங்கள் இல்லைண்ணே மில்க் ஷேக் சொல்லியிருக்குது, மேங்கோ ஐஸ்கிரீம். நாங்கள் வந்து மேங்கோ ஜூஸ் சொல்லியிருக்கோம். நாங்கள் பெப்சி தாங்க வேணாமன்ட்டு இப்போ ஸ்வேஸ் இந்த பெப்சி. ஓகே, இன்றைக்கு எங்களுடைய என்ன ஸ்பெஷல்? ஆனிவர்சரி ஸ்பெஷல். சரியா? ரைஸ், என்ன நாசிக், ஒயிட் ரைஸ், மற்ற ஜூஸ் வரணும். 3 பேர் தானே சாப்பிட்டு காணாடி எடுப்போம் ஏதாவது. ஓகே, எனக்கு சொசஞ்சோ சாப்பிடுங்க. ஆம்லேட்னு சொல்லட்டா உங்களுக்கு? இது இல்லாமல் தானே அது சாப்பிடாது. சரி, எடுக்க போட்டு சாப்பிடுங்க. எல்லாத்துலையும் கலந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றீங்க அசிங்கதை.
அப்படியே வாய்க்க போடுறது சொல்லுங்க. எனக்கு சிக்கன் கொஞ்சம் பெருசாக போடணும். போட்டு நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். கருண் எனக்கு வேணாம். கரண்டி ஒரு இருக்குமா நான் அதான் இங்கே இருக்கு. ஓகே இங்கே கொஞ்சம் இதை எடுப்பேன் நாசி எனக்கு வேணா நான் கொட்டுதேன். சாப்பிடுவோமா ஜோஸ் எது நச்சி அது உடஞ்சி தானே அப்படி சைட்டால் ஊர் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் இதை எடுப்பேன். எனக்கு பிடிச்சது இந்த ஓம்லேட். இதே ஓம்லேட்டா அம்மா அப்படியே எனக்கு வாய்க்குள்ளே போட்டு விடுறீங்களா ஓம்லேட்டை? அப்படியே போடலாம் சின்ன சின்ன பிச்சு போட்டு விட்டுடான். அப்படியே போடுங்க. அப்படியே லாஸ்ட்டாக சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக பிச்சு திட்டி விடுறேன். ஆம்லேட் சுடலையா? ஆம்லேட் சுடலையா? சுடுது. நான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. சூப்பரா ஏர்போர்ட் சிட்டியில் வளமையான சாப்பாடு. இருக்குமா? சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னும் வாயிலேயே வைக்கல. பயங்கர பரவாயில்ல. இந்த சாப்பாடு எல்லாமே உண்மையுமே நல்லா இருக்குது. உடைஞ்ச ஏர்போர்ட் பக்கத்தில் நடந்து போகிற அளவு தூரம் தான். ஆலயத்துக்கு ஏர்போர்ட் சிட்டி அந்த பேர் வச்சுட்டு கூட வந்து வெளிநாட்டாக்கள் இங்கே சாப்பிட்டுப்பாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க கூட வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஏர்போர்ட் உண்மையாக சாப்பாடு சூப்பராக இருக்கும். நாசிக் கொஞ்சம் முடிச்சு போட்டு சாப்பிடுங்க. நாசிக் அப்படி சாப்பிடுங்க. நாசிக்கு நல்லா இருக்கு. ஓகே சாப்பிடுவாங்க நீங்கள். செஞ்சு சாப்பிடுங்க. அதான் பண்ணுங்க. அம்மா எவ்வளோ ஸ்கூலில் நிகழ்ச்சி கொடுத்தது அதை மாதிரி நிகழ்ச்சி வரவே இல்லை ஸ்கூல். நீங்கள் தான் சொசைட்டி சாப்பிட சொன்னேன். சட்டை அப்படி இருக்கு சாப்பாடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுடைய அன்னாசி பழம் அதுகளெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. மேங்கோ ஜூஸ், அஸ்மீடர், சாக்லேட், மில்க் கேக். கொஞ்சம் தான் கொடுப்பேன். நேற்று வாங்கலாம் பார்ப்போம். வாங்கி சாப்பிடலாம். நாசிக்கா கீழே வச்சு சாப்பிடலாம். அப்படி நல்லா இருக்கும். எங்களுக்கு சீஸ் கொத்து வாங்கி தந்துட்டு நாசிக். அஸ்மிகா தான் ரைஸ் எடுத்தது, வெள்ளை ரைஸ். நல்லா அஸ்மி வெள்ளை ரைஸ் தான் கூட சாப்பிடுது. என்ன அஸ்மி எப்படி இருக்கு? ரால் வேணும் ஐயா. எல்லாம் வாங்கி வைப்பா ஆனால் சாப்பிடாட்டி அடி. இல்லை சாப்பிடுவா. அது அப்படியே கடிச்சு சாப்பிடணும், விற்கக்கூடாது. இந்த தோல் தோல் இல்லை, மா போட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே கட்டிட்டு இருக்கும், மறுமணம் இருக்கும். அதான் வா கேமரா கால். தோல் ஊற்றாது. ஐயோ. ஓகே சாப்பிடுங்க வடிவா. இப்போ நான் ஆம்லேட்டு வாய்க்கில் போட போகிறேன். பாக்கி போட மாட்டேங்க, கொஞ்சம் மாறட்டும். என்னன்னு சொன்னால் சதி புதுசாக ஜூஸ் எல்லாம் குடிச்சு ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். குடிச்சதான் குடிப்பா. நான் கொஞ்சம் இங்கே கனடா போனாலும் மாம்பழம் ஜூஸ் தான் குடிப்பா. அதுக்கு இங்கேயே குடிக்கலாம் மாம்பழம் ஜூஸை. எங்கேயாவது போனால் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நிறையா. அப்போ நீங்கள் என்ன குடிக்கிறீங்க? எனக்கு இது ஒரு சிட்டாக. அப்போ நீங்கள் என்ன குடிக்கிறீங்க? புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பெப்சி வளமையாக குடிக்கிறது தானே? எனக்கு இது ஒரு சிட்டாக புதுசாக தான் ட்ரை பண்ணாங்க. ஓகே நாங்கள் வந்து இப்போ சாப்பிடுவோம் படிவா. என்னண்டா
எனக்கு சாப்பிட்ட மாதிரி போகணும். இல்லாட்டி நாங்கள் கடையை விட்டு மாறிடுவோம். இல்லாட்டி என்னன்னு சாப்பாடு காலை பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். இருக்கணும், ஜூஸ் குடிச்ச மாதிரியோடு இருக்கணும். அதனால் வந்து புதுசாக இது மாதிரி சில நேரம் ஒத்துக்கொள்ளாது. இல்லையா இதை வாங்கி குடிக்கிறோம். ஓகே நாங்கள் நான் கொஞ்சம் கொடுப்பேன். அஸ்மி எதையாவது ஆர்டர் பண்ணி கூட கடைசியில் நானும் சதி நாங்கள் குடிக்கிறது நான் அரைவாசி குடிக்கிறது ஸ்டேஷனுக்கு போனேன். வெக்க தானே டக்காண்டு ஓகேயா இருக்குது தண்ணி தண்ணியாக குடிக்க. தண்ணியா தண்ணி போத்தலன்னு வாங்க, சின்ன போத்தல் அது புது தண்ணி போத்தலன்னு வாங்க. அதில் வாங்குவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியாக சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வலிக்கிட போகிறோம். ஓகே பசுமை வழியாக சாப்பிட்டீங்களா? ம் ஓகே ரஞ்சனுக்கு போவோம். ரஞ்சனுக்கு போக கொஞ்சம் வயிறு எல்லாம் குடிக்கணும்னு சொல்லுவோம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டது நல்லா நித்திர வர மாதிரி கிடையாது காஷ்மீரா. எனக்கு நித்திர வர மாதிரி இருக்கு. சரி ஓகே இப்படியே போவோம். நடந்து கொஞ்சம் போனோம்னு சொன்னால் சமைச்சோன்னே அங்கே போய் ரஞ்சன்னா ஷாப்பிங் பண்ணுவோம். குட்டி கேமராவில் எடுக்கிறோம் வீடியோ. ஓகே வாங்க போவோம். நாங்கள் வந்து ரூமில் இருந்து மதியம் போல் சாப்பிட்டது வெயில் வெக்கேண்டபடினால வந்து கடைக்கு போகல. அப்படியே வந்துட்டோம். வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம் ஒரு 5 மணி 6 மணி ஆகுது. 6 மணிக்கு இப்போ திருப்பி ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்க. ஷாப்பிங் போகணும். எனக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரியும் ரம்புட்டான்டா அவ்வளோ விருப்பம் வேண்டாம். அந்த ரம்புட்டான் பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட போர்டிங் இது. அதுக்கு நேராக முன்னுக்கு ஒரு மரத்தில் எவ்வளோ ரம்புட்டான் இருக்குது பாருங்க. இந்த மாத முடிவில் தான் இதெல்லாம் பழுக்குமா. எவ்வளோ ரம்புட்டான் ஆக்களை வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கப்படுறாங்க. எவ்வளோ ரம்புட்டான் கடவுளே எப்படி இருக்குது சேஷன். இது வந்து இப்போ இந்த மாத முடிவில் தான் பழுக்குமா. அப்படியே மரத்தில் அப்படிங்க சாப்பிடாம அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா அப்படியே மேலே மேல் ரூம் தான் நல்லா இருக்கல. அப்போ மேலே நின்று பார்க்க இந்த ரம்புட்டான் இருந்தால் எனக்கு கண்ணுக்கு குத்துது. மேலே மாங்காய் இருக்குது. சரி நான் ஒரு வித்தியாசமாக என்ன சொல்லுவேன். இந்த முறை ரம்புட்டான் சீசனுக்கு ரம்புட்டான் தோட்டம் இருக்குது தானே, அதுக்கு போய் நல்லா பிடுங்கி மரத்துக்குள்ளேயே வச்சு சாப்பிடணும். அப்படியே யூரியா பேக்கை விட்ட கொண்டுருவணும். என்ன ஸ்னி? இல்லை யூரியா பேக் எடுத்துக்கொண்டு ரம்புட்டான் தோட்டத்துக்கு போய் ரம்புட்டான் பிடுங்கி போட்டு. ஆனால் நாங்கள் இப்போ காவத்தே போமா இந்த சீசனுக்கு நல்ல ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லாமே வந்து மலை பிரதேசத்து தானே. அது மலையிலே இருக்குது. மலை உச்சியில் போய் பிடுங்குறது. ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இல்லை சில நேரம் இப்போ போவோம்னு சொன்னாலும் அப்புறம் போகலாம் போயிடும். பார்ப்போம் இந்த மாதம் கடைசியில் ரம்புட்டான் சீசனுக்கு போயிடும்டா போவோம். ஓகே வாங்க இப்போ நாங்கள் போய் சின்ன ஒரு ஷாப்பிங் செய்வோம். பழமையாக நாங்கள் இங்கே கொழும்புக்கு இங்கே அண்ணாட்ட வந்தோம்னு சொன்னால் ரஞ்சன்லாம் வந்து உடுப்பு கூட வாங்குறது. இன்றைக்கு ரஞ்சனுக்கு தான் போகிறோம். ரஞ்சனையை வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து மாற்றி செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சனையும் போய் பார்த்துட்டு ரஞ்சனில் வந்து 2-3 உடுப்பும் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே இப்போ நாங்கள் ரஞ்சனுக்குள்ளே வந்திருக்கோம். ரஞ்சனுக்குள்ளே வந்த நோ என்னன்னு சொன்னால் இது அஸ்மிக்கு நிறைய வாங்கி கொடுத்தாச்சு. அதனால் இதை ஒன்று வாங்கி தந்து அதுக்கு கலரே இதை காட்டுங்க வாங்கினது. இதை ஒன்று கேட்டுருக்குறா அந்த கொப்பியில் வந்து நோட்ஸ் எழுதுகிற மாதிரி அது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. நாங்கள் ஓகே வாங்க. பெரியாக்கள்லாம் பேனையெல்லாம் பாவிக்கிறது வாங்க நாங்க. ஓகே இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அப்பக்கடைக்கு வந்திருக்கோம். சரியா, அப்பக்கடையில் அங்கே அப்பம் போட்டு கொண்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்றோம். ஆப்ப சாப்பிட்றோம். வித்தரா அப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாய் கபில் தம்பி. இந்தியாவில் அஸ்மிதா என்ன அப்போ சாப்பிட்றீங்க? முட்டை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை போட்டு நல்ல மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க.
நல்லா இருக்குது. எது இல்லை விவரம் வந்து எப்படி இருக்கு அப்பம்? அப்போ என்ன இரவு சாப்பாடுதா இல்லை தானே? ஓ கதையை கேளுங்க. இது இப்போ தான் 6 மணி. எங்களுக்கு இதுக்கு பிறகு பசிக்கும். இது நாங்கள் முட்டாப்பம் சாப்பிடுங்க. அஸ்மின் விளையாட்டை வளர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். முட்டையை சாப்பிடணும், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க. முட்டாப்பம் நல்லா இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டையும் சொல்லியிருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கபில் வேலை முடிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். கபிலாக்கள கொம்பேனி எங்களுக்கு நிறைய பின்னுக்கு இருக்கிறது லைட் அடிக்குது. அங்கால கொம்பேனி முன்னுக்கு வந்து இதில் வந்து ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதில் சாப்பிட்றோம். என்னென்ன சாப்பிட்டு நாங்கள் பொல் ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சம்பல் பட்டது முட்டாப்பம் பிளேன் ஆப்பம் நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண காட்டுறோம். ஆனிவர்சரி தானே, அப்போ சுவேசன் அடுத்த சுடச்சுட அப்பம் வந்திருக்கு. முட்டாப்பம் வந்து சுடச்சுட வந்திருக்கு. அப்போ ஷாப்பிங் பண்ணாங்க. பில் வந்தவர் தான் கொடுத்தவர். அப்போ நான் அது கிஃப்டாக தான் பெறும். என்னென்னு சொல்கிறேன், சுவேசன் பில் கொடுத்தபடியா அது கிஃப்ட். அப்போ நான் உங்களுக்கு போய் என்னென்ன வாங்கி தந்தோன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வடிவா இன்றைக்கு ஆனிவர்சரி ஷாப்பிங். உங்களுக்கு வந்து நான் இப்போ நிறைய நேரம் மினக்கெடுத்த விரும்பல. இன்றைக்கு வந்து என்னுடைய ஆனிவர்சரிக்கு வந்து சுவேசன் என்ன நான் வாங்கி தந்தவர்னு சொன்னால் நான் தான் எல்லாமே செலக்ட் பண்ணது. அவர் வந்து பில் கொடுத்தவர். அப்போ அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்கர்ட் உண்டு. இது வந்து கடைசி எல்லாம் எடுத்துட்டு வந்த அப்புறம் வேறொரு கடையில் வந்து இந்த ஸ்கர்ட் உண்டு எடுத்து நான் யோசிக்கலாம், உடுப்பு கடையை வச்சுட்டு என்ன உடுப்பு எடுக்கிறீங்கண்டு. என்ன தான் இருந்தாலும் இப்படி இங்கே கொழும்பு வந்துட்டா கட்டாயம் வந்து ஏதாவது 1-2 எடுக்கணுமென்ற ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்க. அதனால் வந்து எடுப்பேன். இது வந்து அவர் பாட்டா எடுத்துருக்கு எனக்கு. மற்றது இது வந்து உடுப்பு தான். அது என்னுடைய மற்றது அஸ்மிக்கு எனக்கு மட்டும் இல்லை ஆனிவர்சரி, அஸ்மிக்கும் சேர்த்து தான். இங்கே வருங்க, என்னடா அப்படியே போய்கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸும் நல்ல ஒரு டிஷர்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். நான் தான் செலக்ட் பண்ணது. மற்றது பார்த்தீங்கன்னா அஸ்மி தனக்கு ஒரு லேஞ்ச் எடுத்திருக்கிறா. நிறைய உடுப்பு எடுத்துனாங்க, காட்டையெல்லாம் கிடக்கு உங்களுக்கு. ஓகே, இது வந்து இப்படி ஒரு டிஷர்ட் வந்து உள்ளுக்க போடுறது. என்னடா டிஷர்ட் எப்படி பார்ப்பீங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மேலே வந்து இந்த இப்படி என்ன ஒரு டிஷர்ட் போடுறது சூப்பராக இருக்கும், நல்ல மாடலாக இருக்கும். மற்ற வந்து இப்படி ஒரு மாடல் ஜீன்ஸ் மாடல் ஜீன்ஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நான் போடைக்க அந்த வடிவு தெரியும். ஓகே, இப்படி ஒரு மாடல் ஜீன்ஸ். நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸ் எல்லாம் எங்கே எடுத்தீங்க? இந்தியாவில் போட்ட ஒயிட் கலர் ப்ளவுஸ் எல்லாம் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே தான் எடுத்தேன். நான் நெவரிவத்தையில் கட்டுநாயக்கில் தான் வந்து எடுத்தேன் அந்த ப்ளவுஸுகள் எல்லாம். ஓகே, நட்டவத்தாத்தா பர்பிள் சக்கூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ட்ரெண்டிங்காக போய்க்க வந்து வாங்கணுமென்னு சொல்லி ஒரு ஆக்களுக்கு வந்து நான் ஆன்லைனில் வந்து பே பண்ணி நான் இந்த அவங்க வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க, காசு போட்டால் அப்புறம் தான் அனுப்புவாங்க. என்னைய மாதிரி தான் என்னென்னு சொன்னால் தெரியும் தானே. நான் வந்து என்னத்துக்காக அப்படி செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு உடுப்பு 1000 ரூபா ஒரு 3000 ரூபா உடுப்பை வந்து உங்களுக்கு அனுப்பிக்க ஒரு 350 ரூபா 400 ரூபா 450 ரூபா வந்து சார்ஜ் வரும். அப்போ உங்களுக்கு வந்து நான் காசை வாங்கி போட்டு அனுப்பிக்க வந்து எனக்கு ஒரு நட்டம் வராது. சம்டைம்ஸ் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிக்கணும் வந்து எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஞாபகம் போகும். அப்படி 10 உடுப்பு வந்தாலும் திருப்பி வந்தாலும் வந்து ரிட்டர்ன் வந்தாலும் எனக்கு 4500 ரூபா கிட்ட முடியும். அதனால தான் நான் வந்து காசை வந்து பேங்கில் போட்ட அப்புறம் அனுப்புனேன். அதே மாதிரி தான் அவையிலும் கேட்டு தெரிஞ்சுட்டேன், காசு வந்து போட்ட அப்புறம் தான் அனுப்புவோம். அப்போ நானும் காசு போட்டு 2-3 நாள் ஆகிட்டு அந்த வேலையில் அடிச்சு கேட்க ஸ்டாக் முடிஞ்சேன்னு திருப்பி ஏதாவது காசை திருப்பி போட்டு விட்டுட்டேன். அதனால வந்து அதுக்கப்புறம் இது ஆசையை விட்டுட்டேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் பில்லெல்லாம் போட்டு முடிய இந்த பெர்ஃப்யூம் வந்து அதில் இருந்தது. உண்மையாக வந்து அதிலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலுமே நல்ல வாசம் தான். நான் அந்த எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அந்த வாசமானு கேட்டால் எனக்கு தெரியலை, நல்ல வாசமாக தான் இருக்குது. ஆனால் இதையும் விட வாசமான பெர்ஃப்யூம் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தது. அது கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு வாங்குவேன். அந்த விலை எவ்வளோ சார்? 28,000. அது வாங்குறதுக்காக வாங்கணுமென்னா வேறு இருந்தது வரைக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து வேற கப்பலால் வந்தபடியே வாங்கிடலாம் போயிட்டு. இது வந்து சாக்லேட், அஸ்மீர சாக்லேட். அடுத்தது இது மைலோ பிஸ்கெட். மைலோ பிஸ்கெட் நான் வாங்கினேன். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்ப மாட்டேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினது. ஓரியோ இதெல்லாம் அஸ்மி இந்த சாமான். இது வந்து நான் வாங்கினது. இது வந்து அஸ்மி நியூட்டல்லா. மற்றது
இந்த பிஸ்கெட் தனக்கு சுவேசன் வாங்கினவர். மற்றது இது வந்து இதுலேயே சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குற விஷயம் தான் உண்டு. பர்சனலாகவும் சரி கொமெண்ட்லையும் சரி சஜி நீங்கள் போடுற நீ முகத்துக்கு என்ன பூசுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு இப்போ நைட்டில் வந்து நைட் க்ரீம் பூசினாலும் வந்து நான் வந்து அது உங்களுக்கு வந்து சொல்கிறதில்ல பெரிய வேலையில் அதை சொல்லி நீங்கள் அது வந்து நான் இப்போ என்னுடைய தயாரிப்பில் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறதில் வந்து எந்த ஒரு பயமும் இருக்காமல் நான் சொல்லுவேன். இது நான் வந்து நைட் க்ரீம்னு சொல்லி வேறையாக கண்டிப்பாக கேட்க வந்து உங்களுக்கு சொல்லி நாளைக்கு முகத்தில் பரு வந்துட்டால் சம்டைம்ஸ் சில பேர் நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லினா இதாவா பாவிக்கிறீரே ஏண்டாவா அந்த முகம் அப்படி இருக்கு உங்களுக்கு பரு போட்டுட்டு அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு. அதனால் வந்து நான் நைட் க்ரீம் வந்து பெருசாக வந்து யாருக்குமே இதை வாங்கி பூசுங்க அதை வாங்கி பூசுங்கன்னு சொல்கிறேன் இல்லை. நானாக சொந்தமாக தயாரித்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரம் வந்து டாக்டர் ரசீல்ட சீரம் பாவிக்கிறேன் நான். அதே மாதிரி காட்டன் வந்து சீரத்துலேயே 3 வகை இருக்குது. அது எந்த சீரம் பாவிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மற்ற வந்து இந்த போன்ஸோட மாய்ஸ்சரைசர், மற்ற வந்து சன்ஸ்க்ரீம் வந்து போன்ஸோட ஒரு மஞ்சள் கலர் அதுக்குள்ளே இருக்கு சேஷன் எடுத்தாங்க. சன்ஸ்க்ரீமையும் காட்டுவோம். சன்ஸ்க்ரீம் மற்ற வந்து இந்த போன்ஸோட வந்து இந்த சன்ஸ்க்ரீம். ஓகே, மற்றது மாய்ஸ்சரைசர் இவ்வளோ தான் பூசுறது. இவ்வளோ பூசினாலே முகத்துக்கு சூப்பராக இருக்கும். முதல்ல சீரத்தை போட்டு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீம் போட்டு வெளியில் போய்க்க முகம் வந்து நல்ல ஒரு பளபளப்பாகவும் என்னன்னு சொல்கிறோம் நல்லா இருக்குது. வேணுமெண்டா நீங்கள் பூசி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த வந்து 2 கியூடெக்ஸ் வாங்கினான். அடுத்த சர்ப்ரைஸ் இது வந்து அஸ்மிக்கு சுவேஷன் வாங்கி கொடுத்தது. இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி அண்டு அஸ்மிக்கும் ஆனிவர்சரி தான். என்ன அஸ்மி இதே போல் எத்தனை வாங்கி தந்தது? 1 அப்பா 1 வெளியில இருந்து வந்தது. ஞாபகம் இருக்கா? ரோஸ் கலர் ருபன் மாமா கொண்டு தந்தேர் அது. மற்ற வந்து இதோட 3வது வாங்கி கொடுத்தாச்சு. இனி கேட்டால் அடி விழுமன்னு சொல்லியாச்சு. இதை வந்து கேட்டதால வந்து வாங்கி கொடுத்துருக்குது. ஓகே, இந்த அப்படிங்க இவ்வளவுமே வந்து என்னுடைய ஆனிவர்சரிக்கு அதெல்லாம் காட்டிட்டேன். இவ்வளவுமே வந்து என்னுடைய ஆனிவர்சரிக்காக சுபேஷன் வாங்கினேன். சுபேஷனுக்கு எது மட்டும் தான் கேட்டிங்கன்னு சொன்னால் சுபேஷன் வந்து தனக்கு ஒரு சோட்டும் வேறையும் ஏதோ எடுத்தவர் அதெல்லாம் காட்டினேன். ஓகே, இவ்வளோ தான் வந்து வாங்கி தந்தது. உண்மையாக இதெல்லாம் வந்து நாங்களே செலக்ட் பண்ணாங்க. சுயேசன் வந்து பில் கொடுத்தார். உண்மையாக சந்தோஷம். இன்றைக்கு 8வது ஆனிவர்சரி வந்து இங்கே முடியுமான்னு சொல்லி நாங்கள் நைக்கையில். சரி, இப்போ வந்து வீடியோ முடிஞ்சு கொள்ளப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது ஆனிவர்சரி இங்கே வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் முக்கியமான தேவை அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரயோசனம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்ததுக்காகவே வந்து கட்டாயம் இதை செய்யணும் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்த ஒரு நல்ல ஒரு முடிவு. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். எல்லாமே வந்து முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். எல்லாமே வந்து முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயினோன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் இதை ஒரு முழு மூச்சானுன்னு செய்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ண்டு ஒரு 2-3 மாதம் போய்க்க வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். உங்களுக்காக அதை வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு 100% எனக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனிவர்சரிக்கு சுயேசன் நல்ல கிஃப்ட்டுகள் வாங்கி தந்தால் உண்மையாக சந்தோஷம். 8 வருஷம் என்னென்று போனன்னு தெரியாமல் போயிட்டுது. என்ன சொல்கிறேன்னு சொன்னால் 8 வருஷமே வந்து அதே மாதிரி மாறாத அன்புன்னு சொல்லலாம். சண்டைகள்ண்டா நிறைய சண்டைகள், சண்டை வராத குடும்பம் வந்து இல்லை. சண்டை எல்லா பிரச்சனையும் வந்து போகும். ஆனாலும் வந்து உடனே அது மறந்து இது வரைக்குமே வந்து 8வது வருஷம் அதே லவ்வோடு இருக்கிறன்றது பெரிய விஷயம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய என்னென்னு சொல்கிறது எங்களுடைய 2 பேர்கிட்ட மன பொருத்தம் எந்த அளத்துக்கு இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என்னென்றாலுமே ஓகே 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரே மாதிரி இருக்கிறன்ற பெரிய விஷயம். உண்மையாக நல்ல மாதிரி 8வது வருஷம் தான் தாலியும் கொடியுமே வந்து நாங்கள் கட்டியிருந்தாங்க. இப்படி எந்த அளத்துக்கு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையை வந்து 2 பேரும் ஒன்றா நல்லபடியாக அன்போட அதே லவ்வோடு இருக்கிறபடியே தான் 2 பேருமே சேர்ந்திருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து இந்த உயரத்தில் என்னென்னு சொல்கிறேன் உயரமண்டு இல்லை இந்த தூரத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு வந்து 2 பேர்ட்ட அன்பும் 2 பேர்ட்ட என்னென்னு சொல்கிறேன் நான் ஒரு முடிவெடுத்தா ஓகே நீ இதை செய் நல்லா வரும்னு சொல்கிறதும் அவர் ஒரு முடிவெடுத்தா ஓகே நீங்கள் செய்யுங்க அது நல்லா வரும்னு சொல்கிறதும் அதனால தான் வந்து இந்த அளத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இனியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் 8 வருஷமாக சுயேசன் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடியாக தான் நான் இன்றைக்குமே வந்து இதில் இருக்கிறேன்னு சொல்லலாம். என்னுடைய முடிவுக்கு வந்து நீ செய் நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றபடியாக இன்றைக்கு வந்து கொழும்பில் வந்து நிற்கிறதுக்கும் காரணம் அதுதான்.
தான் அந்த இடத்துக்கு உண்மையிலே அன்போடு எப்பயுமே வந்து சுவேஷன் இருக்கணும். அதே மாதிரி வாழ்த்தின எல்லாருக்குமே வந்து நன்றி. அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி. பாய்.